Hi friends, welcome to நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் பன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வெளியே வைக்கக்கூடிய மாவு ரெடி பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் சோடாப்பு, இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ ஒரு தடவை கலந்துக்கலாம். மாவு நல்லா இப்போ கலந்தாச்சு. இப்போ நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க மாவை. இப்போ இந்த மாவை ஒரு காட்டன் துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். வெளியே வைக்கிற மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போ 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும், கலர் மாறாமல் இருக்கணும். 1 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாசனைக்காக 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை, பொட்டுக்கடலை, ஏலக்காய் இது 3ஐயும் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம முந்திரியும் தேங்காவையும் வறுத்துக்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நான் ஒரு 10 முந்திரி பருப்பை நல்லா உடச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியை நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை ரெண்டையும் கலந்து விட்டுக்கலாம். உள்ளே வைக்கிற மாவு ரெடி ஆயிடுச்சு, வெளியே வைக்கிற மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் பன் ரெடி பண்ணிக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதோ ஒன்று தடவிட்டு எடுங்க, இல்லைன்னா கையில் நல்லா ஒட்டிக்கும். நல்லா இப்படி கொஞ்சமாக இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க. அதை மாவை வச்சு நல்லா லேசாக மாவை அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து இதில் நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ மாவை நல்லா சுற்றி கவர் பண்ணிடலாம். இது மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி வந்துடும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மேலாக அழுத்தி விட்டுக்கோங்க, லைட்டாக மட்டும். இந்த அளவுக்கு போதும். இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ மாவு எடுத்து லேசாக அமுக்கி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க லேசாக. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை நடுவில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை சுற்றி கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, மீடியமில் வைக்காதீங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க.
இது வெந்து வரத்துக்கு லேட் ஆகும். மீடியம்லேயோ ஹைலேயோ வச்சிங்கன்னா மேலே இருக்கிற மாவு வெந்துடும். இப்போ உள்ளே இருக்க மாவு வேகாமையே இருக்கும். அதனால் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இந்த ஓரத்தெல்லாம் வேகாமல் இருக்கும். அதனால் அதை இது மாதிரி வச்சுக்கோங்க. சுற்றியும் காமிங்க. அப்போ தான் நல்லா உள்ள ஓரத்துலலாம் நல்லா வேகும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்வீட் பன் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.